ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பொட்டேட்டோ மசாலா. இது பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம், ஈஸியான டிப்ஸ். இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையானது மிக்ஸி கப்பில் 4 முந்திரி பருப்பு. இது நான் 1/4 கிலோ சிக்கன் அளவு செய்கிறேன். 1/4 கிலோ சிக்கனு, இது 2 உருளைக்கிழங்கு சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. ஜீரகம் தேவையான அளவு. நான் 1 ஸ்பூன் அளவு போடுறேன் கையில் எடுத்து. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கணும். மிளகும் சேர்த்தாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 5 பீஸ் வர மாதிரி. பூண்டு 5 பூண்டு. பூண்டு 5 பீஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும். 1/4 கிலோ சிக்கன் எடுத்தாச்சு. அதை கட் பண்ணி வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு. இந்த எல்லாத்தையும் எந்த சட்டியில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த சட்டிக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மிக்ஸியையும் கழுவி தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் வைக்காமையே கீழே எல்லாத்தையும் ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணி வைக்கணும். இதை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இது ஈஸியான சூப்பரான சிக்கன் ரெசிபி. உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் தான் அடுப்புலேயே வைக்க போகிறோம். நல்லா அடுப்பில் வச்சு வேகணும். நல்லா வெந்து வருது. இன்னும் நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் போடணும். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலர்ஸ் கூட நான் தனியாக இருக்கும்போது செஞ்சு பார்க்கலாம். ஈஸியான டிப்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. நிறையா தண்ணி வைக்கக்கூடாது, போதுமான அளவு தான் தண்ணி வச்சுக்கணும். நல்லா இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்கணுமே. ஏன்னா தாளிச்சிட்டு திருப்பி அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சு இறக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் கருக விடாமல் சும்மா லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்து அதில் சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து அதோட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்க வேண்டியதான். சிக்கன் பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்க வேண்டியதான். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்க வேண்டியதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.